அன்னச்சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 16,000 நாட்டல் அதனினும் மேன்மையாங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இப்பவே தெரிஞ்சிருக்கும் என்னோட தொழில் என்னன்னு. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல பேராசிரியரா இருக்கேன். என்னோட பணத்திமிருனால அழிஞ்சிட்டோன்னு சொல்றவங்களை நம்ம பார்த்திருக்கலாம். உறவுகளை நம்பின ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றவங்களை பார்த்திருக்கலாம். நான் கடின உழைப்பாளி ஆனா அந்த உழைப்பு பயன் கொடுக்கலன்னு சொல்றவங்களை பார்த்திருக்கலாம். ஆனா நான் அதிகம் படிச்ச அந்த படிப்பு என்ன அழிச்சிருச்சுன்னு சொல்றவங்க இந்த உலகத்துல ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வோ இல்ல ஏதோ புது முயற்சியோ எடுக்கிறோம்னா அதை நம்ம ஒரு செல்வந்தன் கிட்ட போய் கேட்க மாட்டோம், ஒரு உழைப்பாளி கிட்ட போய் கேட்க மாட்டோம், உறவினர்கள் கிட்ட போய் கேட்க மாட்டோம். யாரை கேட்டா நம்மளுக்கு கரெக்டான தீர்வு கிடைக்கும்? ஒரு கல்வியாளரை கேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான தீர்வு கிடைக்கும். அதை விடுங்க. அந்த காலத்துல அடுப்பூடும் பெண்களுக்கு படிப்பதற்கும் சொன்னப்ப தந்தை பெரியார் மட்டும் போராடி பெண் கல்விக்காக போராடலன்னா இத்தனை பேர் உழைப்புங்கிறாங்க, உறவினர்கள்ங்கிறாங்க, செல்வம்ங்கிறாங்க. ஏன் நான் கல்விங்கிறேன், என்னால பேச வந்திருக்க முடியுமா? அந்த கல்விதான் நம்ம வாழ்க்கையை உயர்துன்னு நான் பேச வந்திருக்கேன்.